24 பாராளுமன்ற தேர்தலில் திமுக தமிழ்நாட்டில் 39 தொகுதிக்கும் வெற்றி வாகை சூடியதற்கு யார் காரணம் என்பது உங்களுக்கு தெரியும். யார் என்டிஏ கூட்டணியில் இருந்து வெளியேறியது என்பது தெரியும். அதனால செங்கோட்டையன் எனக்கு தெரிஞ்ச புரட்சி தலைவர் காலத்திலேருந்து உள்ள ஒரு மூத்த நிர்வாகி. அவருக்கு இணையான மூத்த நிர்வாகி அண்ணன் முத்துசாமி இப்ப திமுக போயிட்டார். அதனால தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் இன்றைய வரைக்கும் சட்டமன்றத்திலும் இருக்கக்கூடிய ஒரு மூத்த நிர்வாகி அவர் ஒருங்கிணைப்பு என்பது எல்லோரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்றதுதான் அவருடைய கோரிக்கை. எல்லாரையும் ஒருங்கிணைக்கணுங்கிறதுக்காக அவர் எங்களை எல்லாம் சந்தித்ததே பஞ்சமா பாதத்தில் ஒன்று மாதிரி அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அவர் என்ன வீட்டுல போய் போர்வை பத்தி படுத்துக்கணுமா இல்ல விவசாயத்தை பார்க்கணுமா என்ன நினைக்கிறீங்க நீங்க? அதனால அவரு மிக வருத்தத்தோட தானே அன்னைக்கு கோயம்புத்தூர்ல தானே சொன்னாரு, 50 ஆண்டுகளுக்கு மேலாக நான் இருந்த கட்சியை விட்டு என்னை நீக்கி விட்டார்கள், எனக்கு கொடுக்கப்பட்ட பரிசு. அதனால நல்லா தீர யோசித்து விட்டுதான் அவர் தவேகாவுக்கு சென்றிருக்கிறார். ஒரு அரசியல் இயக்கத்துல அது ஆக்டிவா இருந்தவரை அவரு நீக்கப்பட்டது பிறகு, அதாவது அவருடைய கோரிக்கை என்பது அவருக்கு பதவி வேண்டணும்னோ இல்ல அவருக்கு பொதுச் செயலாளர் பதவி வேணும்னோ இல்ல அவர் முதலமைச்சர் வேட்பாளர்னோ கேட்கல. எல்லோரும் ஒற்றுமையா இருந்தாதான் வெற்றி பெற முடியும். ஏதோ ஒரு வட்டாரத்துல வெற்றி பெற்றால் மாத்திரம் போதாது, தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் அம்மாவின் கட்சி ஜெயிக்க வேண்டும் என்றால், வெற்றி பெற வேண்டும் என்றால் அதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும்னு சொன்னாரு. அதற்காக அவர் வெளியேற்றப்பட்ட பிறகு, அவருக்கு கொடுமை இழந்த பிறகு அவர் இன்னும் ஏசுனார் சொன்ன மாதிரி இந்த கண்ணத்துல அரைஞ்சு அந்த கண்ணத்தை காமிக்கணுங்கிறது அதுக்கு ஒருத்தானவங்க கிடையாதுங்கிறதுனால அவரு தனது வழியில் இன்றைக்கு பயணித்து கொண்டிருக்கிறார். இன்னும் சில பேர் ஊடகத்துல எல்லாம் டிடி விஜயநகரன் தான் நாங்க அனுப்பி வச்சிருக்காருன்னு சொன்னாங்க. அது மிக மிக தவறு. ஏன்னா அது அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை அவமதிப்பது போல ஆகும். நான் பள்ளி மாணவனாக இருந்த பொழுதே அவர் எம்எல்ஏவா இருந்தவர். 72லாம் எனக்கு 9 வயசு தான். ரொம்ப ஒரு மூத்த நிர்வாகி தீர ஆலோசித்து யோசித்த பிறகுதான் அந்த முடிவு எடுத்தாரு. அதை போய் நான் அவரை அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்வது அவரை அவமதிப்பது போல.